பொதுவாக ஆண்களுக்கு எந்த மாதிரி பெண்களை பிடிக்கும்? பொதுவாக ஆண்களுக்கு எந்த மாதிரி பெண்களை பிடிக்கும் ஏன் கேட்குறாரு? கேட்குறது இது பெண்ணாக இருக்கும். கேள்வி பெண்ணாக தான் இருக்கணும் கேட்குறது. எதாக இருந்தாலும் எந்த கேள்வியாக இருந்தாலும் அது நல்லதுக்கு பயன்படுத்திக்கிட்டா நல்லது. பொதுவாக ஆண்களுக்கு பிடித்தமான பெண்கள் யார்? எந்த மாதிரியான பெண்களை பிடிக்கும்? பல விஷயம் இருக்கு. ரெண்டு மூணு வகையான நேரங்களில் விதவிதமான பெண்களை விரும்புவாங்க. ஒரு இடத்துல பிடிக்கிற அந்த ஒரு பெண்ணை இன்னொரு இடத்துல பிடிக்காமல் போயிடும். உதாரணத்துக்கு சினிமாவில் ரசிக்கிறாங்களே, சினிமாவில் வர நடிகைகள்லாம் விரும்புகிறாங்க. அந்த கனவு கன்னின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கனவு கன்னியெல்லாம் ரசிக்க அவங்களுக்கு பிடிக்கும், ரசிப்பதற்காக அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அதே கனவு கன்னி வாழ்க்கை துணையாக வருவாங்களா அப்படின்னாக்கா அப்போ பிடிக்காமல் போயிடும். இதுக்கு வேறு குவாலிட்டிஸ் தேவைப்படுது, அதுக்கு வேறு குவாலிட்டிஸ் தேவைப்படுது. திறமையான அழகான அழகும் திறமையும் கலந்த பெண்களை விரும்புகிறாங்க. பொதுவான கலையில் அழகான பெண்களை விரும்புகிறாங்க. அப்படி ஒரு தனக்கு பிடிச்ச அழகான பெண்ணு நல்ல நடிகையை நான் அவங்கள ஃபேனுன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே பெண் ஏதாவது ஒரு படத்தில் அல்லது பர்சனலாக அவங்க மோசமானவங்கன்னு தெரிய வந்தாக்கா அவங்க ரசிக்கிறதை விட்டுடுறாங்க. ஸோ தன்னுடைய ரசனைக்குரிய ஒரு நடிகையை கூட அந்தரங்கமான விஷயத்தில் சரியில்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க ரசிக்கிறதே விட்டுடுறாங்க. அதை நல்லா நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நடிகை படம் நான் ஒன்று கூட மிஸ் பண்ணதில்லை, இந்த நடிகைக்காகவே நான் படம் பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற ரசிகர்கள் கூட அந்த நடிகையின் சொந்த அந்தரங்க விஷயத்தில் ஏதாவது ஒழுக்கக்கேடான விஷயங்கள் இருக்குமே ஆனால் அதற்காக அவங்க ரசிப்பதை விட்டுறாங்க, வெறுத்துடுறாங்க. அப்படியும் இருக்குது. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ரசனைக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அப்புறமா வாழ்க்கை துணையாக வந்துட்டாங்கன்னு நினச்சிக்கங்களேன். வாழ்க்கை துணையாக வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பெண்களை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எந்த மாதிரி பெண்களை ஆண்கள் விரும்புவாங்கன்னு, அழகான பெண்களை விரும்புவாங்களா, படித்த பெண்களை விரும்புவாங்களா, வேலைக்கு போகிற பெண்களை விரும்புவாங்களா, இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கூட கேள்வியாக இருக்கலாம். பொதுவாக அழகாக இருக்கிறத எல்லாரும் விரும்புறது தான். ஆனால் அது ஒரே காரணத்துக்காகலாம் எந்த ஆணுமே கல்யாணம் பண்ணுறீங்கிற அளவுக்குலாம் போக மாட்டான். எங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கிறது, ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது இங்கே. இப்போ ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பார்த்து வச்சாரு ஒரு பையன். காஃபி சாப்பிட கூப்பிட்றாங்க, போய் பேசுகிறாங்க. பேசும்போது அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதனால் டீட்டெயிலாக நான் இதில் சொல்லலை. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, எங்கள் அக்காவுக்கு எவ்வளோ பணம் நகை போட்டாங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கேட்டு வாங்குங்க, நீங்கள் கம்மியாக கேட்டுட்டீங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அங்கேயே சொல்லி எனக்கும் அக்காவுக்கு போட்ட மாதிரி போடுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் இவனை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னதுனால இந்த பொண்ணு நமக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ குணத்தை பார்த்து, இந்த பொண்ணோட குணத்தை பார்த்து இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் விட்டுட்டான். இது ஒரு அமைப்பு. ரெண்டாவது, எல்லாம் பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு சத்திரம்லாம் பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளேயே வேற ஒரு பேசி முடித்தவங்கள என்ன ஆகுது, அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது பொண்ணோட பேச்சு பிடிக்கலை, அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டான். என்னன்னா, அவன் அந்த பேச்சில் அவனுக்கு திருப்தி இல்லை, அந்த பேச்சு அவனுக்கு பிடிக்கலை, ஒரு அடக்கமில்லாத பேச்சாக இருக்கிறதா நினச்சி அவன் வேணான்னு சொல்லிட்டான். இப்போ நிறைய கல்யாணங்கள்
கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையிலே கெட்டு போகிற அமைப்பு நிறைய இருக்குது, நின்று போகுது கல்யாணம். அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். இந்த ஆய்வுக்கு வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எந்த மாதிரியான பெண்கள் பிடிக்கும் அப்படின்றது, எந்த மாதிரி பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது பொறுப்பான பெண்களை பிடிக்கும், ஒழுக்கமான பெண்களை பிடிக்கும், முக்கியமாக அறிவு அல்லது புத்திசாலித்தனமான பெண்களை பிடிக்கும். இது 3 தான் முக்கியமாக இருக்கும். 4வது இடத்துல தான் அழகே சேர்த்துக்கிறாங்க. ஆக பொறுப்பு, ஒழுக்கம், புத்தி, அழகு, இதெல்லாம் அழகை விட்டுடுங்க. அது பார்த்தோன்னே முடிவு பண்ண போகிற விஷயங்கள் இருக்குது. அதுதான் அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம். அதுவே கோணையாக போச்சுன்னா முதல் கோணல் முற்றும் கோணல்ட்டு அதுக்கப்புறமா போக மாட்டாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக இருக்குது. அதனால தான் பெண் பார்க்க போகிறது. ஆக முதல்ல அழகை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்குறாங்க, பொறுப்பாக இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க, புத்திசாலித்தனமாக எல்லா பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இந்த புத்திசாலித்தனங்கிற விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது படிப்பு சார்ந்த விஷயம் அல்ல, இது கல்வி சார்ந்ததோ பொது அறிவு சார்ந்ததோ அல்ல. புத்திசாலித்தனமாக சில பெண்கள் பொது அறிவும் சிறந்து இருக்கும்போது புத்தியும் தானாகவே வந்துடுது. அதில் புத்திசாலித்தனம் வேறங்க, புத்திங்கிறதே வேறு. புத்தி, அறிவு, கல்வி, கலை, வித்தை, வாக்கு, வன்மை எல்லாம் வெவ்வேறு. அதில் அவங்களுடைய புத்தியை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று ஆட்டிடியூட்னு ஒன்று எடுத்துக்கலாம், ஒன்று பிரில்லியன்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். இந்த 2 தான் புத்தின்னு பேர். சுபாவத்தையும் குறிக்கும், அப்புறம் உன் புத்தியை காட்ட பார்த்தியான்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அது கேரக்டரை காட்டுது. 2வது புத்திசாலித்தனமாக இருக்காங்க பாருங்கள், அது அவங்களுடைய பிரில்லியண்ட்டை காட்டுது. ஆக புத்தியுள்ள பெண்களுக்கு ஆண்கள் என்றைக்குமே அடிமையாவார்கள். நல்ல புத்திசாலியான பெண்ணாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். இந்த 3 குணம் இருந்தால் போதுமானது. அவங்க அந்த மாதிரி 3 குணமும் பெற்ற ஒரு பெண்ணை அடைந்த ஆண் மிகவும் பாக்கியசாலி. பொறுப்பான, புத்திசாலியான, ஒழுக்கமான பெண்ணை அடைந்தவ ஆண் பாக்கியசாலி ஆவான். அவனுக்கு தான் இது 3 தான் அவனுக்கு பிடிக்குது. மீதியெல்லாம் எதுவுமே அவங்கவுங்க அனுபவம் இல்லாத சின்ன பசங்க சொல்லிக்கிறது, எனக்கு அவங்கள பிடிக்கும், இவங்கள இப்படி இருந்தால் பிடிக்கும், அப்படி இருக்கான்னு போகிறோங்க. ஆனால் ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா இந்த 3 விஷயம் தான் தெரியுது. நன்றி, வணக்கம்.